கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். சீதாதேவியோட ஆசி பெற்ற நாளாகவும் சொல்லலாம், அனுமன் பிறந்த நாளாகவும் சொல்லலாம். அதே மாதிரி எங்களால் அடுத்தடுத்து எந்த செயலும் பண்ண முடியல, ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் இடையூற ஸ்டக்காய் நிற்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதுவுமே நீங்கள் பண்ணும்போது நல்ல மாற்றம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எங்கே ட்ராவல்லாம் பண்ணி போறீங்க அப்படின்னா கூட முதல்ல கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் அதுக்கு அவ்வளோ விசேஷம் அப்படின்னா நிறைய காரணங்கள் சொல்லலாம். கணவன் மனைவி பிரச்சனைக்கு இந்த விரதத்தை கண்டிப்பாக நான் சொல்றேன். பக்தி கேஃப் நேயர்களுக்கு வணக்கம். மார்கழி மாதத்துல வரக்கூடிய முக்கியமான ஒரு பண்டிகை, நமக்கு முக்கியமான பண்டிகைன்றதை விட விரதம்ன்றதை விட நமக்கு பிடிச்ச ஆஞ்சநேயரோட விழாவாக சொல்லலாம். எனக்கு ரொம்ப ஆஞ்சநேயரை பிடிக்கும். எல்லாருக்கும் எப்படி பிடிக்கும்ன்றது கமெண்ட் போடுங்க. ஆஞ்சநேயரோட ஜெயந்தி வருது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி ஆஞ்சநேயரோட ஜெயந்தி, அனுமன் ஜெயந்தின்னு சொல்லுவாங்க. ஏன் அதுக்கு அவ்வளோ விசேஷம் அப்படின்னா நிறைய காரணங்கள் சொல்லலாம். சீதாதேவியோட ஆசி பெற்ற நாளாகவும் சொல்லலாம், அனுமன் பிறந்த நாளாகவும் சொல்லலாம். அதே மாதிரி அனுமன் அவருடைய முழு சக்தியை உணர்ந்த நாளாகவும் சொல்லலாம். நிறைய பல காரணங்கள் சொல்லப்படுது. அன்றைய தினம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு முழுவதுமே உபவாசம் இருக்கலாம். நண்பர்கள் கிட்ட சண்டை இருக்கு, கணவன் மனைவி பிரச்சனை, டைவர்ஸ் கேஸ் ப்ராப்ளம் இருக்கு, எங்களுக்கு உடல்நிலை ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கு, எங்களுக்கு வறுமை கண்டினியூவா இருந்துகிட்டே இருக்கு, எங்களால அடுத்தடுத்து எந்த செயலும் பண்ண முடியல, ஏதோ ஒரு இடத்துல நாங்க இடையூற ஸ்டக்காய் நிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அனுமன் ஜெயந்தி வரக்கூடிய நாள் அன்று விரதம் இருக்கலாம். இல்லை எங்களால விரதம் இருக்க முடியாது, எங்களுக்கு உடம்பு முடியலன்றவங்க பரவாயில்ல, நீங்க காலையில நீராடி முடிச்சுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அதுக்கு போறதுக்கு முன்னாடி வெத்தலை எடுத்துக்கோங்க. ஒரு 9 வெத்தலையா சுருட்டிட்டு, அதாவது உள்பக்கமா வச்சு சுருட்டி மாலை கட்டிக்கோங்க. ஒரு 9 ரவுண்டு சுருட்டி ஒரு 9 வெத்தலை வர்ற மாதிரி கட்டிக்கோங்க. கட்டிட்டு அந்த மாலையில உங்களுடைய வேண்டுதல் என்னன்னு அந்த பின் பக்கம் எழுதிடுங்க. மேல காம்பை கிள்ளிட்டு அந்த வெத்தலைக்கு பின்னாடி உங்களோட வேண்டுதல், ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் ஒரு லைன் எழுதிட்டு சீதா ராம ஜெயம் எழுதுங்க. எப்பவுமே ஆஞ்சநேயருக்கு பிடிச்சமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ராம ஜெயத்தை விட சீதா ராம ஜெயம் சொல்லி பாருங்களேன். அவருடைய அருள் அள்ளி 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 கொடுப்பாரு. நீங்க சீதா ராம ஜெயம் சொன்ன இடத்துல பக்கத்தே ஆஞ்சநேயர் இருப்பாராம். பல இடத்துல சொல்றாங்க இன்னும் ஆஞ்சநேயர் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. மற்ற கடவுள் வந்தாலும் சில இடத்துல இருக்காங்க, நம்ம ஃபீல் பண்ணாதான் வருவாங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஆஞ்சநேயர் அப்படி இல்லை. நீங்க ஃபீல் பண்ணி சீதா ராம ஜெயம் சொன்னீங்கன்னா நம்ம பக்கத்துல நின்றுவாராம். ஆஞ்சநேயர் அவ்வளவு சக்தி வாய்ந்தவர். ஸோ அந்த வெத்தலையில நீங்க எழுதுங்க. எழுதி உங்களோட வேண்டுதலை எழுதி அதே மாதிரி மாலை கட்டி பக்கத்துல இருக்க ஏதாவது கோவில்ல கொண்டு கொடுங்க. தீராத பிரச்சனை இருக்கு, தீராத நோய் இருக்கவங்க வெண்ணெய் வாங்கி கொடுங்க, வெண்ணெய் சாப்பிட்டுக்கணும். அந்த வெண்ணெய் எப்படி உருகுதோ அதே மாதிரி உங்களோட பிரச்சனை உருகுவதாக சொல்லப்படுது. அது மாதிரி அதை வாங்கி கொண்டு கொடுங்க. செந்தூரம் வாங்கிட்டு போய் கொடுக்கும். அன்றைய தினம் செந்தூரத்தை கடல்ல கரைக்க முடிஞ்சா கடல்ல கரைங்க. கடல் ஆறு ஏதாவது இருந்துச்சுன்னா கடன் இருக்கிறவங்க அதை செய்யலாம். அன்றைய தினம் செந்தூரம் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஏதாவது ஒரு கடல் பக்கம் இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு அன்றைய தினம் நீங்க கரைக்கும் போது உங்களுடைய கடன் தீரும். ஏன்னா அன்னைக்கு அமாவாசை தேதி மூல நட்சத்திரம் ரெண்டுமே இருக்கு. மூல நட்சத்திரம் நம்மளுடைய ஜோதிட ரீதியா என்ன சொல்றதுன்னா அங்கிருந்து தான் ஒரு விஷயம் ஆரம்பிக்குமா. மூல நட்சத்திரம்னா அங்கிருந்து தான் ஒரு நட்சத்திரத்தோட விஷயம் ஆரம்பிக்கிறதாக சொல்லப்படுது. அப்போ அன்றைய தினம் நீங்க இந்த செந்தூரம் வாங்கிட்டு போய் கடல்ல கரைக்கும் போது கண்டிப்பாக கடன் தீரும் ஒரு விஷயம். அடுத்தது இந்த மாலையை கொண்டு போய் ஆஞ்சநேயருக்கு சாத்திட்டு துளசியும் சாத்திட்டு விரதம் இருக்கிறவங்க ஓகே, விரதம் முடியாதவங்க ப்ரே பண்ணிட்டு ஏதாவது தானம் கொடுத்துட்டாங்க. தானம் பார்த்தீங்கன்னா உளுந்து வடை கொடுக்கலாம். எனக்கு வசதி வாய்ப்புலாம் ஒருத்தருக்காவது ஒரு உளுந்து வடை வாங்கி தானம் கொடுத்துட்டு வாங்க. நீங்க மற்றவங்க என்ன பண்ண, விரதம் இருக்கவங்க காலையில இருந்து விரதம் இருங்க. அன்றைய தினம் முழுவதுமே ஆஞ்சநேயரோட நாமத்தை சொல்லுங்க, சீதா ராம ஜெயம் சொல்லுங்க, எழுதுங்க. இதெல்லாம் பண்ணிட்டே வரும்போது நமக்கு அதீத பலனை கொடுக்கும். அதை முடிச்சுட்டு சாயந்தரம் ஈவினிங் 6 மணிக்கு மேல யாருக்காவது உணவு தானம் கொடுத்துட்டு அதற்கப்புறம் உங்களுடைய விரதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடியும் சீதா ராம ஜெயம் 108 முறை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்க விரதத்தை முடிங்க. இது எல்லாமே உங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்பதான் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி விரதம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர்ல நல்ல தண்ணியில 2 துளசி போட்டுட்டு அதை மனசார சீதா ராம ஜெயம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை முதல்ல குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்க விரதத்தை முடிங்க. நோய் இருந்தா சரியாகும். உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கு, ஈகோ இஷ்யூஸ் இருக்குன்னாலும் சரியாகும். இது எல்லாமே அடுத்த வருடம் அனுமன் ஜெயந்திக்குள்ள கண்டிப்பாக நடந்தே தீரும். இது நிறைய வாட்டி நான் இருந்திருக்கேன். இந்த விரதம் இருந்து எனக்கு இமிடியேட்டா நிறைய ரிசல்ட் கொடுத்துருக்கு. இந்த கணவன் மனைவி பிரச்சனை இருக்கும், நான் எப்படி சஷ்டி விரதம் குழந்தைக்காக சொல்றேனோ கணவன் மனைவி பிரச்சனைக்கு இந்த விரதத்தை கண்டிப்பாக நான் சொல்றேன். இதை பண்ணலாம். இந்த பண்ணும் போதும் ஒரு நல்ல வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்கும். அதே மாதிரி இது கணவன் மனைவி பிரச்சனைக்கு கடனுக்கு மட்டும்
மட்டும் கிடையாது, நீங்க வாழ்க்கையிலுமே இந்த பில்லி சூனியம் ஏவல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கப்புறம் கண்டிஸ்டி. பில்லி சூனியத்தை விட இருக்கிறதுலயே ஒரு பெரிய கொடுமையான டிஸ்டி எதுன்னா கண்டிஸ்டி தான். இந்த கண்டிஸ்டில இருந்து உங்களை காக்கிறதுக்கும் அனுமனும் உங்களுக்கு நிறையவே உதவி பண்ணுவாரு. இதுவுமே நீங்க பண்ணும்போது நல்ல மாற்றம் இருக்கும். அதே மாதிரி ஆஞ்சநேயர் கோவில்ல பாத்தீங்கன்னா செந்தூரம் கொடுப்பாங்க ஒரு ஆரஞ்சு கலர்ல. இதை நீங்க நெத்தியில இட்டுட்டு வரும்போதும் உங்களோட ஆயுள் நீடிக்கும். யாரெல்லாம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றாங்களோ அவங்களோட ஆயுள் எல்லாம் பாத்தீங்கன்னா நீட்டிப்பாக இருக்கும். அனுமனை வணங்கும் போது நீங்க எங்கன்னா டிராவல் எல்லாம் பண்ணி போறீங்க அப்படின்னா கூட முதல்ல கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயரை நீங்க ப்ரே பண்ணிட்டு கார் எடுக்கும்போது உங்க கூடயே அவர் டிராவல் பண்ணி வரும். நீங்க போய் சேரணும்னு நினைக்கிறோம், உங்க கூடயே வந்து உங்களோட இருப்பார். இப்படி நமக்கு நரசிம்மர் ஒரு முறை சொன்ன உடனே வந்து நிற்பாரு. அதே மாதிரி ஆஞ்சநேயரும் அப்படிதான். இன்றைக்கும் வாழும் தெய்வமாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஜெயந்தி வருகிற 19ஆம் தேதி 12/2025 நமக்கு வருது. முடிஞ்சவங்க வாய்ப்பு இருக்கவங்க இதை பயன்படுத்திக்கங்க. உங்களுடைய அனைத்து கஷ்டங்களையும் நமக்கு ஆஞ்சநேயர் தீர்த்து கொடுப்பார். இதுல இந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்னைக்கு முக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா பசு மாட்டோடைய வெண்ணெய் கிடைக்குங்க. அதை வாங்கி ஆஞ்சநேயருக்கு நீங்க சாத்திட்டு தானம் கொடுக்கலாம். அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துறது ரொம்ப விசேஷம். அந்த வடமாலையும் உங்களால எவ்வளவுக்கு வடமாலை சாத்த முடியுமோ அந்த அளவுக்கு வடமாலை சாத்திட்டு அந்த வடை வருது பாத்தீங்களா, அதை அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் நீங்க தானம் கொடுக்கும் போது உங்களுக்கு ராகுவாலையும் சனி பகவானாலும் ஏற்படக்கூடிய அனைத்து இன்னல்களும் நீங்கும். அதுலயும் பர்டிகுலர் அந்த குழந்தைங்க எல்லாம் வருவாங்க பாருங்க, அந்த குழந்தைங்களுக்கு நீங்க அந்த வடமாலை தானம் கொடுக்கும் போதும் அதீத பலனை கொடுக்கும். இது வந்து ரொம்ப காலமாக பின்பற்றி வரக்கூடிய ஒரு பாரம்பரிய விஷயமாகவும் இருக்கு. முடிஞ்சவங்க இதை பயன்படுத்திக்கங்க. அனுமன் ஜெயந்தி நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் நம்மளுடைய உடல்நலையும் நம்மளுடைய சுத்தி இருக்கக்கூடிய அனைவரையும் காக்கக்கூடிய ஜெயந்தியாக அமையும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.